தீராத அரிப்பு பிரச்சனை. அதாவது இரவு நேரத்துல சரியா தூக்கமே இல்லை. நான் தூங்கி பல நாட்கள் ஆகுது. படுக்க போனாலே அரிப்பு அதிகமாயிடுது. ஸோ வீட்டுல ஒருத்தருக்கு இருந்து அடுத்தடுத்து மற்றவங்களுக்கும் இந்த சரும பிரச்சனை வந்துருச்சு. இந்த பூஞ்சை தொற்று, தீராத அரிப்பு, இந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்னதான் தீர்வு? வாழ்நாள் முழுவதும் திரும்ப உங்களுக்கு இந்த அரிப்பு வராமல் இருக்க சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், உணவு முறைகள் எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் நீங்கள் கமெண்டில் சொல்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சரும பிரச்சனைக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக அதாவதுங்க இந்த எக்ஸிமா, ஸ்காபிஸ், ரிங்வார்ம், ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதாவது இந்த தோல் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா வீட்டில் எல்லாருக்கும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைங்க. அதாவது நம்ம சொல்கிறோம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இது ரிங்வார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு நுண்ணுயிரி நம்ம உடலுக்குள்ளே வந்து நம்ம சருமத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த இடம் கிடையாதுங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு அரிப்பு அரிப்பு அரிப்பு. சின்ன சின்ன கொப்புளங்கள் வருது, அரிக்கிறோம், சிவந்து போகுது, அலர்ஜி ஆகுது, தாங்க முடியலைங்க. ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. எனக்கு வந்துச்சு, அப்புறம் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா வருது. இல்லை என் வீட்டில் யாருக்காவது, என் குழந்தை வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கான், லீவுக்கு வீட்டுக்கு வந்தான், அப்போது வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதாவது இந்த நுண்கிருமி அப்படின்னு சொல்கிறது இந்த சார்கோபிடிஸ் ஸ்காபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்கிருமிங்க. இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய சருமத்தில் வர ஆரம்பிச்சு. அதாவது பொதுவாக சொல்லணும்னா சிரங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இதை ரிங்வார்ம் டைப்லையும் நம்ம கொண்டு வரலாம். டீனியா அப்படின்னு சொல்கிறதும் இட்ஸ் எ டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரியான அறிகுறியாக தான் இருக்கும். எப்போ நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா தலையில் அதிகமாக நிறைய பேருக்கு வரும். தலையில் எப்போ பாரு அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு இதனால் தூக்கம் கெட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம், அரிப்பு ஆரம்பிச்சுது, உட்காந்து நான் பாட்டுன்னு ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, அதை வச்சு முதுகில், கை, கால் எல்லாம் நான் வந்து அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கேன், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு தொடர் கதையாக போச்சுன்னா தூக்கம் இல்லாமல் போகிறது, டென்ஷன் அதிகமாகிறது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது, இந்த சரும பிரச்சனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகிறத நம்ம நாளுக்கு நாள் பார்க்குறோம். இந்த கிருமி என்ன பண்ணுதுன்னா நம்ம சருமத்துக்கு மேலே வந்து உட்கார ஆரம்பிக்கும். அடுத்தது 2 நாட்களுக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் கீழே போய் உட்கார ஆரம்பிச்சுட்டு, அதுவும் வியர்வை எங்கெல்லாம் அதிகமாக வருதோ, ஸ்பெஷலாக நீங்களே சொல்வீங்க, பெண்களாக இருக்கும்போது மார்பகத்துக்கு கீழே அண்டர் பிரெஸ்டில் அதிகமான அரிப்பு, அதுக்கப்புறம் ஆக்சிலாவில், அண்டர் ஆர்ம்ஸில், அக்கிள் பகுதியில், தொடையிடுக்கு பகுதியில், பிட்ட பகுதி உட்காடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல தாங்க முடியாத அரிப்பு இருக்குங்க. அப்புறம் எப்படிங்க உட்கார முடியும்? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மேடம் வந்திருந்தாங்க, நின்றுகிட்டே தான் என்கிட்ட பேசுனாங்க, மேம் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்றேன். என்னால் உட்கார முடியாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பேக்கில் முதுகிலேருந்து அப்படியே பேக் தைஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அரிப்பு அதிகமாகி ஸ்கின் ரொம்ப ரஃப் ஆகிட்டு ஒரு பாறையை தொட்டால் எப்படி சொர சொரன்னு இருக்குமோ அந்த மாதிரி மாறி இருக்கு. அங்கங்கே பிளட் ஸ்டெயின்ஸ் வருது. ஸோ இந்த அளவுக்கு அந்த கிருமியோட தாக்கம் அதிகமாகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூங்கியே எவ்வளோ நாளாவது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுதுங்க இந்த அரிப்பு வந்ததுலேருந்து. ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறேன், சரியாகுது, திரும்ப வர ஆரம்பிச்சிடுது. அந்த அளவுக்கு எனக்கு நரக வேதனையாக இந்த ஒரு அரிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முழுவதுமான ஒரு தீர்வு எப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்படிங்க இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா? கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஹஸ்பண்டுக்கு இருந்தால் ஒய்ஃப்க்கு வரதுக்கும், ஒய்ஃபுக்கு இருந்தால் ஹஸ்பண்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெற்றோர்களுக்கு இருந்துச்சுன்னா வீட்டில் குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ண ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போதோ, இல்லை ஒரே வந்து பில்லோ, எல்லாரும் ஒரே பில்லோஸ் யூஸ் பண்ணுறது, பெட் கவர் மாற்றாமல் அதே பெட்டில் அப்படி அப்படியே எல்லாரும் படுத்துக்கிறது, இதனால கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். வீட்டில் அந்த பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி
சன்லைட்டில் காய வைங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக வாஷ் பண்ணி அதை நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்து அயர்ன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் வீட்டில். ஒருத்தருக்கு இருக்குது இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வீட்டில் வாசலில் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா கை காலையெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ணுறேன், அந்த லோஷன் யூஸ் பண்ணுறேன், அரிப்பு இருக்குது, எல்லாமே ஓரங்கட்டி வச்சுருங்க. ஸோ இதுக்காக வாரம் ஒரு முறை கண்டிப்பாக பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்தி குளிச்சுக்கோங்க. பஞ்சகல்ப குளியல் பொடி இது வந்து ஒரு காயகற்ப மருந்து. நல்ல பசும்பால், பச்சை பசும்பால்லையே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி உடல் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, வேப்பம் வித்து இருக்குது, ஸோ வெள்ளை மிளகு இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெல்லிக்காய், நமக்கே தெரியும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே இதில் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடியது தான். ஸோ ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த தொற்று நோயை, இந்த பூஞ்சை தொற்றை கண்டிப்பாக இது விரட்டிடும். உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ஸோ ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். சிவனார் வேம்பு, ஸோ சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்கிறது சூரணமாக இருக்குது, குழி தைலமாக நமக்கு இருக்குது. ரெகுலராக இந்த சிவனார் வேம்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன், உடல் நலனில் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தாங்க முடியாத தொற்று இருக்கா, அது வந்து சரியாகுங்க. ஸோ என்னென்னா நிறைய பேர் என்னடா இது, இப்போ நம்ம மட்டும் எடுத்தால் போதும்ல, வீட்டில் எல்லாருக்குமே அந்த மெடிசன் கொடுக்கணும், எல்லாருமே அந்த குளியல் பொடி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லாருமே ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு 30 நாளோ ஒரு 50 நாளோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக குணமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அரிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தாங்க அது தெரியும், எந்த ஒர்க்குமே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இதற்கு சிவனார் வேம்பு தைலமும் வெட்பாலை தைலமும் மிக்ஸ் பண்ணி சருமத்தில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் நிற்கணும். ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் சன்லைட், காலையில் அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே படும்பொழுது தான் அந்த ஃபங்கஸ் முற்றிலுமாக அழிக்கப்படுது. இந்த சார்கோபிடிஸ் ஸ்கேபி அப்படின்னு சொல்கிறது தோலோட உள்புறத்தில் ரொம்ப டீப்பாக போகாது, மேலோட்டமாகவே இருந்து அதிகமான பிரச்சனையை தரக்கூடியது. ஸோ இந்த கிருமி இருந்துச்சுன்னா ரொம்ப க்ளோஸாக கான்டாக்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த செல்ஃபாக நம்ம வந்து இந்த கிருமி பரவாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தீராத அரிப்பு, நைட்டில் ரொம்ப அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறதுனா இதுதான் வழிமுறை. ஸோ இதனோட சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. நெல்லி கற்பம் நீங்கள் பயன்படுத்தலாம், மரமஞ்சள் குடிநீர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அரிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும், இந்த பூஞ்சை தொற்று நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா சருமத்தில் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த இச்சிங் குறைஞ்சாலும் அந்த பிக்மெண்டேஷன் கருப்பாக மாறிச்சு இல்லைங்களா, அது இன்னும் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லி, அது மறையிறதுக்கு 6 மாதங்களாவது டைம் எடுத்துக்கோங்க. இது இந்த முதல்ல அரிப்பு குறைஞ்சாலே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இந்த க்ரீம் போடுறேன், இந்த லோஷன் போடுறேன் அப்படின்ட்டு மருந்துகளை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ மருந்துகளை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் திரும்ப அந்த டைமுக்கு ஒரு 1 வீக் அரிப்பு இல்லாமல் இருக்கும், திரும்ப வரும். நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. அதன் மூலம் இந்த தொற்று கிருமிகளிலிருந்து தீராத அரிப்பு, இந்த படர்தாமரை, இந்த கரப்பான் பிரச்சனை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று, இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்னா நாம் சொல்கிற மாதிரி சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. உணவு முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான புளிப்போ கசப்போ இல்லை வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளோ நீங்கள் தவிர்த்தால் மட்டுமே இந்த மாதிரி சரும பிரச்சனையிலிருந்து முழுவதுமான ஒரு நிவாரணம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.